அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமியில் இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நேத்திக்கு நம்ம பார்த்துருந்தோம், இந்த கரூரில் ஏற்கனவே நடந்ததான அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்ததான 41 பேர்கள் அவருடைய குடும்பத்தினர்களை சென்னைக்கு வரவழைத்து மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் வச்சு அந்த குடும்பங்களை மீட் பண்ணியிருக்காரு. நேத்திக்கு சாயங்காலத்தில் இருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் தாவேகா கட்சியினர் ஒரு அஜெண்டாவை கிளியராக சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டே இருக்காங்க. விஜய் கண்ணீர் விட்டாருனோ, விஜய் அங்கே வந்ததான அந்த குடும்பத்தினரோட கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும், பணம் கொடுத்ததாகவும், இன்சூரன்ஸ் கொடுத்ததாகவும், இப்படி அவர் செஞ்சதெல்லாம் பிரமிப்பாக காட்டப்பட்டு வருகிறது. சோஷியல் மீடியாவில் ஒரு இமேஜ், ஏற்கனவே விஜயோட டேமேஜ் பண்ணப்பட்டதான இமேஜை சரி செய்யும் விதமாக, மறுபடியும் கட்டும் விதமாக ஒரு நரேட்டிவ் அது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இப்போது கட்டமைக்கப்படுகிறது. அவருடைய பிம்பத்தை மறுபடியும் உயர்த்துவதற்கான முயற்சிகளில் தாவேகா கட்சியினர் மாத்திரமல்ல, ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸால் அது பரப்பப்படுகிறது. நிறைய டிவி சேனல்ஸ்லையும் இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன விஜய் பண்ணாலும் நமக்கு இருக்கிறதான ஒரு சில பேசிக் குவெஸ்டன்ஸ், இதுதான் திரு விஜய் அவர்களை மீண்டும் மீண்டும் ஒரு குற்றவாளியாக நம்முடைய சமூகத்தில் நிற்க வைக்கிறது. அந்த கரூர் பிரச்சார கூட்டத்தில் உங்களை தேடி வந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை. இது தவறு. ரெண்டாவது, காலையிலிருந்தே சாயங்காலம் வரைக்கும் காத்து நின்ற மக்களுக்கு ஒரு பிடி சோறு கொடுத்தீங்களா? சாப்பாடு கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கலாம், ஏதாவது கொடுத்தீங்களா? அவங்க அந்த வெயிலில் நின்று 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 டீஹைட்ரேட் ஆகி தண்ணி குடிக்காமல் நீங்கள் வரும்போது, நீங்கள் 7 மணிக்கு அங்கே வரும்போது அவங்க மயக்கம் அடைச்சிட்டாங்க. இதுக்கு யார் பதில் சொல்கிறது? அவங்களுக்கு ஒரு பிடி சோறு, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் உங்களால் கொடுக்க முடிஞ்சு நீங்கள் கொடுக்கவில்லை. இது தவறு இல்லையா? நீங்கள் சோஷியல் மீடியாவில் மக்களுக்கு சொன்ன டைமில் நீங்கள் வராமல் வேணும்னே அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு தாமதப்படுத்தி, நேரத்தை வீணடித்து, மக்களிடத்தில் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் கலைய விடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே, இப்படி செஞ்சது தப்பு இல்லையாங்க? 8 மணிக்கு நாமக்கல்ல இருப்பேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு சென்னை ஈசிஆர்லேருந்து கிளம்புனீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? நீங்கள் தான் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கிற ஒரு நடிகராச்சே. ஒரு காலத்தில் நானும் விஜய் ஃபேனாக தான் இருந்தேன். இன்றைக்கி ஏன் நீ மாறிட்டுன்னு கேட்காதீங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கிறது, நல்ல தலைவர்கள் பின்னாடி போனோன்னு சொல்லிட்டு. விஜயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி போகிறதான அந்த மனப்பக்குவத்தை நான் பெறவில்லை என்பது உண்மை. ஸோ இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் அந்த பஸ்ஸில் வரும்போது, அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது, அந்த பிரச்சார வேனில் மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துனீங்களே, மக்கள்கிட்ட ஒரு டெஸ்பிரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த உத்தியை கையாண்டீங்களே, இது தவறு இல்லையா? மக்கள் உங்களை பார்க்க தானே செய்கிறாங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக நீங்கள் பஸ்ஸில் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவீங்களா? இது தப்பு இல்லையா திரு விஜய் அவர்களே? நீங்கள் பெரிய ஒரு ரசிகர் டீமை வச்சுருக்கீங்க, ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கேன்னு ஒவ்வொரு வீதியாக போய் சொன்னீங்களே, உங்களோட கண்ட்ரோல் டீம் எங்கே போச்சு? இன்றைக்கி நீங்கள் காவல்துறையை பொதுவாக குற்றம் சொல்கிறீங்க. உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மக்களை வழிநடத்தினார்களா? நீங்கள் நடத்துகிறதான அந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டதான அந்த இடத்தில் அந்த கரூரில் இருந்ததான நிர்வாகிகள் என்ன செய்தார்கள்? அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்களா? வாலண்டியர்ஸ் இருந்தாங்களா? நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? நீங்கள் அந்த கண்ட்ரோல் டீம், வாலண்டியர்ஸ் எதுவுமே செட் பண்ணாதது தவறு இல்லையா திரு விஜய் அவர்களே? இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சோம், ஒரு வார்த்தை இரங்கல் செய்தி கூட தெரிவிக்காமல் திருச்சி ஓடுனீங்களே சென்னைக்கு, அது உங்களுடைய மனதை குத்தவில்லையா? அது உங்களுடைய மனதிற்கு சரியாகப்படுகிறதா? ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்கள் மரணமடையும் பொழுது நீங்கள் காட்டியதான இரக்கம், நீங்கள் காட்டியதான பொறுப்புணர்வு என்பது இதுதான் திரு விஜய் அவர்களே. அது மட்டும் இல்லை, நிறைய மீடியாஸில் நிறைய விமர்சகர்கள் சொல்கிறாங்க, அந்த கரூர் பிரச்சாரத்தில் உங்களுடைய ஜனநாயகன் பட ஷூட்டிங்கை நீங்கள் பண்ணதாக சொல்கிறாங்க. இதற்கான உங்கள் பதில் என்ன? நீங்கள் ஏன் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நீங்கள் கோர்ட்டுக்கு போகலை? இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்க. ஒருத்தங்க அவங்க ஜனநாயகன் ஷூட்டிங் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அதை மறுத்து நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாமே.
அது தப்புன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், அந்த பர்சனை கண்டிச்சிருக்கலாம், அந்த குற்றச்சாட்டை வைத்தவரை நீங்கள் கண்டித்திருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யவே இல்லையே. ஏன்? அப்போ அந்த விமர்சகர்கள் வைத்ததான அந்த குற்றச்சாட்டு உண்மையா திரு விஜய் அவர்களே? கரூரில் நடந்ததான அந்த துயர சம்பவத்திற்கு கரூரில் இருக்கிறதான ஒரு முன்னாள் அமைச்சர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டுகளை வைத்தீர்களே, நீங்கள் வைத்ததான குற்றச்சாட்டு உண்மை என்றால் நீங்கள் ஏன் மக்களுக்கு நிவாரணத்தை அளிக்க வேண்டும்? நீங்கள் ஏன் அதை எதிர்த்து போராடவில்லை? பொது வெளியில் நீங்கள் அந்த அமைச்சருக்கு எதிராக போராடி இருக்கலாமே. கோர்ட்டில் வந்து தகுந்த ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பித்திருக்கலாமே. ஏன் அதை நீங்கள் செய்யவில்லை? ஸோ நீங்கள் எவ்வாறு இன்னொருவர் மீது நீங்கள் பழியை திருப்பிவிட பார்த்திருக்கிறீர்கள்? இது நியாயமா திரு விஜய் அவர்களே? செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அந்த 41 குடும்பங்கள், அதில் வந்து 10 பிஞ்சு குழந்தைகள், இவங்க உயிரையெல்லாம் நீங்கள் காவு வாங்கிட்டு அவங்க காலில் விழுந்துட்டா, அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா திரு விஜய் அவர்களே? இது நியாயமா? அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக நான் இருப்பேன் என்று அவர்களிடத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க கூட அவங்க வீட்டில் அந்த குடும்பத்தினரோடு அந்த மக்களோடு ஒரு நாள் அவங்க வீட்டில் உங்களால் தங்கி இருக்க முடியுமா? அதை நீங்கள் செய்வீங்களா? அந்த கொஸ்டினை நீங்கள் உங்ககிட்டயே கேட்டு பாருங்கள் திரு விஜய் அவர்களே. பாம்பு வந்துட்டு புத்துக்குள்ளேருந்து மெதுவாக வெளியே வருமா, அதே மாதிரி இன்றைக்கி திடீர்னு நேற்றுக்கு அந்த பாதித்தவர்களை சென்னையில் வரவழைச்சு அவங்கள சந்திச்சுட்டு இன்றைக்கி திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏதோ இவருக்கு விவசாயிகள் மேலே வந்து ஒரு புதிய அக்கறை வந்திருப்பதை போன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் விவசாயிகளின் நெல்மணியை இப்போது இருக்கிறதான திமுக அரசானது காப்பாற்றவில்லை, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு திமுக அரசானது வீட்டிற்கு போவது உறுதி அப்படின்னும், அவருடைய இயல்பு, அவர் வந்துட்டு காமனாக இப்படி தான் பேசுவார், அதே மாதிரி இன்றைக்கும் பேசி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஸோ அந்த விவசாயிகளுக்கு போர்க்கால அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் வகையில், அவர்களுடைய இழப்பீடுகளை சரி செய்யும் வகையில் அரசு முயற்சிகளை எடுக்க வேண்டும், அரசானது ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து அந்த அறிக்கையில் கோரிக்கை வைத்திருக்கிறார். நியாயமான ஒன்று தான். பட் ஆனால் இந்த டைம் உங்களுக்கு இந்த அணி தேவையா அப்படிங்கிற கேள்வி தான் உங்களை பார்த்து கேட்க தோணுது. நீங்கள் உண்மையாக ஒரு அரசியல்வாதியா, முதிர்ச்சி உள்ள அரசியல்வாதியாக நீங்கள் வளரணும்னா நீங்கள் போய் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும், என்ன நடக்குதுன்னு படிக்கணும், எதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு படிக்கணும், அந்த விவசாயிகள் நேரில் போய் சந்திக்கிற திராணி இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அறிக்கையை விடுங்க, விவசாயிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொரு அப்டேட் இருக்குது. மேபி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்கில் டிவிக்கெல்லாம் மறுபடியும் ஏதோ ஒரு பொதுக்குழுவானது கூட்ட போகிறாங்களாம். ஸோ இதில் வந்து ஆதவ் அர்ஜுனா உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய விசிகாவில் இருந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணவர். இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொதுச் செயலாளராக புசி ஆனந்த அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு அவருக்கு வேறு ஏதோ பதவி கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு கேள்வி. ஸோ அந்த பொதுச் செயலாளர் பதவியை ஆதவ் அர்ஜுனாட்ட கொடுக்க போகிறாங்களாம். ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே தேர்தல் அனலிஸ்ட், எலெக்ஷன் எக்ஸ்பர்ட்டாக இருந்தவர், பல கட்சிகளுக்கு வேலை பார்த்துருக்கிறார், பிரசாந்த் கிஷோர் டீமில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ இனி முதல் டிவிகே தாவேக்காவானது மற்ற கட்சிகளோடு நெகோஷியேட் பண்ணி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி தான் தமிழகத்தில் அரசியல் செய்யணும் போல். அதுதான் இதிலிருந்து தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. பட் ஆனால் ஒன்று மட்டும், ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் த பீப்புள் அவுட் தேர். அங்கே இருக்கிறதான எல்லா மக்கள்கிட்டையும் நான் பணிவாக ஒரு வேண்டுகோளை வைப்பது என்னென்னா, நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நான் உங்கள் ஜெய்சன் சாமியல் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறுபடியும் நன்றி, வணக்கம்.